மாணவர்களே, தன் மகன்களாக கருதும்படி ஈரேழு உலகையும் கட்டி ஆளும் ஈசனாகி என் கட்டளையாகும். நான் ஒரு மாணவனின் உடலில் இருந்து இவைகளை செய்தேன் என்பதற்கு இந்த கதையே சான்று. மாறன் ஒரு ஏழை மாணவன். அவன் ஒரு தனியார் பள்ளியில் LKG படித்து வந்தான். அவனுடைய குறும்புத்தனத்தால் ஆசிரியர்களுக்கு அவனை பிடிக்காது. ஆனால் அவனுடைய சேட்டைகள் யாவும் ரசிக்கக்கூடியதாகவே இருந்தன. ஒருநாள் அந்த பள்ளியில் ஆண்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பல மாவட்டங்களில் இருந்து பள்ளி மாணவர்கள் வந்திருந்தனர். பலவிதமான போட்டிகளும் நடைபெற்றன. மாறன் எல்லா போட்டிகளிலும் தன் பெயரை பதிவு செய்தான். கல்வி நிர்வாகம் பயந்தது. ஆனால் மாறன் பேச்சுப் போட்டி, பாட்டுப் போட்டி, ஓவியப் போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் விளையாட்டு என அனைத்திலும் வெற்றி பெற்றான். அவனுடைய திறமையைக் கண்டு ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் அவனை பாராட்டினர். மாறன் இன்று ஒரு சேட்டைக்காரன் அல்ல, அவன் ஒரு புத்திசாலி என அனைவரும் புரிந்து கொண்டனர். அந்த தனியார் கல்வி நிர்வாகம் மாறனை வெகுவாக பாராட்டியது. இந்த கதை மாறனின் திறமையையும் ஒருவனின் தோற்றத்தைக் கொண்டு அவனைப் பற்றி மதிப்பிடக்கூடாது என்பதையும் விளக்குகிறது. மேலும் மாறனின் வெற்றி அவனுடைய தன்னம்பிக்கையையும் உழைப்பையும் காட்டுகிறது.